ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பாவம் அவங்களுக்கு அங்கே என்ன பண்ணணுன்னே தெரியல. ஏன்னா கிம்மோ இங்கே இல்லை, அதுக்கும் மேலே இவங்க கிம்மு இல்லாமல் ஒரு தண்டம் தான். அதனால அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்களா. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அட கிம்மு கூட இருக்கிற அந்த பொடி பையன் அவன் வந்து இருக்கான்ல. இதனால அந்த பையனை தேடி அவங்க போறாங்க. ஆனா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருக்கான். இதை பார்த்து மற்றவங்க அந்த மாஸ்க் மேனு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இவன் போயும் இங்க அழுதுன்னு இருக்கான், ஒரு சின்ன பையன் மாதிரி. உனக்கே அவனோட லிமிட்டை பத்தி தெரியல. ஏன்னா போன வாட்டியே அவன் மாஸ்க் மேனோட நிலைமைய ரொம்ப மோசமாக்கியிருப்பான். அதனால அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அவனை நான் என்னன்னு கூப்பிடுறது, அவனை புதுசா சேர்ந்த அந்த நியூபினும் என்னால கூப்பிட முடியாது. ஆமா, என்ன விஷயம், எல்லாருமே எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த சைடு அந்த மாஸ்க் மேன் இன்னமும் யோசிக்கிறான். ஏன்னா அவன் தாக்குன தாக்குதல் அதெல்லாம் சும்மாவா? அதுக்கும் மேல அந்த ஃபிளேமி அவனால தடுக்க முடிஞ்சிருக்கும். அப்படியே அந்த மாஸ்க் மேன் அந்த பையனை பத்தி யோசிச்சு இருக்கானா. ஆனா யோசிக்காம பின்னாடி அந்த பையன் கூப்பிடுறான், டேய் நியூபி நீ வந்து சீக்கிரம் வா. அட என்ன, இவன் வந்து யோசிக்காம அப்படியே கூப்பிடுறான். அவனை பத்தி இவனுக்கு தெரியல. அந்த பையனுக்கு கொண்டு கோவம் வந்தது, அவ்வளவுதான், இவன் கண்டிப்பா காலி ஆயிடுவான். ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா, நம்ம சாரே நம்மள ஒர்க்குக்கு கூப்பிடுறாரு. ஸோ நம்ம எல்லாருமே அங்க போகணும். நல்ல வேலை அவன் வந்து கோவமாகல. ஏன்னா அவனோட ஃபேஸை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. அட போங்கப்பா, நீங்க வேற ஒர்க்கு இருக்குன்னு. நானும் அதுக்கு வர மாட்டேன். இவன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே. நான் என்ன பண்றது, இவனை எப்படி வர வைக்கிறது? இப்படி ஒரு யோசிக்கும் போதே அவருக்கு ஒரு ஐடியாவும் அது. அடே தம்பி, நம்ம வந்து போகலாம். நீ ஒண்டி அங்க நல்ல வேலையை பண்ணன்னு வச்சுக்கேன். நம்ம கிம்முக்கு அந்த விஷயம் தெரிய வந்தா அவரு கண்டிப்பா உன்னை பாராட்டுவாரு. ஆமா ஆமா புது பையலே, அடே அவனை அப்படிலாம் கூப்பிடுற வேலையை வச்சுக்காத. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால வாய மூடியவை. கிம் வந்து பாராட்டுவாருன்னு சொல்ல அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாவறான். உண்மையிலேவா? அப்போனா கிம் வந்து என்ன பாராட்டுவாரு. கிம், நான் தான் நீங்க இல்லாத போது வேலையை முடிச்சேன் தெரியுமா? கேங், நீ உண்மையிலேயே வேற லெவலு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவன் இன்னமும் சந்தோஷமாவறான். அங்க திரும்பி சொல்றான், கிம் வந்து பாராட்டுவாருன்னா நான் கண்டிப்பா எங்க வேணா வர்றதுக்கு தயாரா இருக்கேன். என்ன மசம் நிக்கிறீங்க, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன, நம்ம அவனுக்கு வழியை காட்டலான்னு பார்த்தா நம்மளுக்கு அவன் வழியை காட்டுவான் போலியே. ஏன்னா அவனோட இஷ்டத்துக்கு அப்படியே அவன் போறான். இந்த சைடு நம்ம கிம்மு மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அந்த 3 கிலோமீட்டர் அளவுல எந்த விதமான மாஸ்டரும் அங்க டிடெக்டும் ஆகல. அதனால அவங்க ஒரு இடத்தையும் அங்க ஸ்கேன் பண்றாங்க. ஆனா போற இடம் முழுக்க அங்க மாஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்ல. இது வந்து ரொம்ப வியர்டா இருக்குல்ல. எந்த விதமான மாஸ்டரும் அக்கம் பக்கத்துல எங்கேயுமே இல்ல. நம்ம ஹீரோ தான் இது வரைக்கும் அங்க ஸ்கேன் பண்ணிருப்பான். அங்க மத்தவங்க கிட்டயும் அவன் சொல்றான், நம்ம போற ஒரு இடத்துலயும் 3 மீட்டர் அளவுல எந்த விதமான மாஸ்டரும் இருக்கிற மாதிரியே தெரியல. வந்து இன்னமும் சீக்கிரமா தேடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுங்கள அடையிற இந்த மாதிரி 3 மீட்டர்ல எந்த விதமான மாஸ்டரும் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து என்னால சொல்ல முடியும். ஏன்னா என்னோட ரேங்க் வந்து ரொம்ப ஹை. அதுக்கும் மேல உங்களுக்கே தெரியும் 8th ஸ்டார் டஞ்சனையே நான் கிளியர் பண்ணேன். அதனால தான் என்னால இப்பவும் அதை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியுது. ஆமா, அவரே சொல்லும் போது நம்ம வந்து தேடக்கூடாதா? நம்ம வந்து சீக்கிரமா நம்மளோட வேகத்தை அதிகரிக்கணும். நம்ம ஏன் ஒரு ரேஸை வச்சுக்க கூடாது? வாங்க எல்லாருமே போகலாம். இதே வேகத்தோட அந்த பொண்ணு வந்து முன்னாடி போறான். அங்க பின்னாடி ஹீரோவும் யோசிக்கிறான், நான் வந்து இவங்களுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த டே ஸ்டோனை கண்டுபிடிக்கணும். கூடியே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது போல. இதனால அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க செம வேகமா போறானா. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அட என்ன அது, என்ன மேஜிக்கா? இல்ல மேஜிக் ஒன்னும் இல்ல. அதனால எதையுமே அங்க சென்ஸே பண்ண முடியல. இதே மாதிரி அவங்க குழம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க பார்க்கும் போதே யோசிக்கிறான், நான் வந்து டே ஸ்டோனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடி சிஸ்டம். அதுவும் ஒரு லொகேஷனை சொல்ல நம்ம ஹீரோ செம வேகமா அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல தான் முன்னாடி அந்த டே ஸ்டோனை வச்சிருக்காங்க. அங்க அவன் காலை வச்ச அத்த செகண்டே திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏகப்பட்ட மாஸ்டர் எங்கிருந்தோ அப்படியே வர ஆரம்பிக்குது. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கிம். ஏன்னா ஏகப்பட்ட மாஸ்டர் சடனா அப்பியர் ஆகுது. இதுங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100க்கும் மேல இருக்கும். அதுங்க எல்லாத்தையுமே அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். இது வந்து அங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷனா ஏற்படுமா. இந்த சவுண்ட் வந்து கீழே கேட்க ஆரம்பிக்குது. கீழே ஓடி வர அவங்களுக்கும் தெரியுது மேல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சீக்கிரமா அங்க போய் பார்க்கணும். நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நம்ம இதே மாதிரி போனா ரொம்ப லேட் ஆயிடும். நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னா உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா மேல சீக்கிரமா போறதுக்கு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் ஒரு ஷீல்டு அவங்க 2 பேருக்கு உருவாக்குறா. இதை தாண்டி என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் கரெக்டான வழின்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ண வேண்டியதான் நம்ம
நம்மளால ஸ்பீடா அங்க மேல போக முடியும். திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கீழ் நோக்கி அவ செலுத்துறா. இதனால இவங்க 2 பேரும் சம வேகமா மேல போறாங்க. அங்க இவங்க கிட்ட ஷீல்டு இருக்கிறனால அவளைக்கும் இவங்களுக்கு எதுவுமே ஆகல. மேல போய் அந்த வியூவை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள இவன் மேல வந்துட்டான். முக்கியமா இவ்வளவு மாஸ்டரை தனியாலா போட்டு தள்ளியிருக்கான். இவன் நான் நினைச்சதை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். கிம்மு, நீ நல்லா இருக்கியா? ஏன்னா இத்தனை மாஸ்டர் கூட சண்டை போட்டிருக்க. இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம முன்னாடி போகலாம். அங்க முன்னாடி போகும்போதே ஏதோ ஒரு பேரியர் மாதிரி அங்க இடிக்குது. இது ரொம்ப அவங்களுக்கு ஸ்டேஞ்சா தெரியுது. அந்த பொண்ணு தாக்குறா. அது அவளுக்கு ஒர்க் ஆகலையா? நம்ம ஹீரோ லைட்டா தான் தட்டுறான், அதுக்கே அந்த இடம் சதுரி போகுது. நம்ம என்ன முன்னாடி போகலாமா? கண்டிப்பா நம்ம முன்னாடி போகலாம். இதே மாதிரி அவங்க முன்னாடி போறாங்க. அங்க அந்த டே ஸ்டோனும் இருக்கு. சிஸ்டமோ சடனா அங்க ஒரு விஷயத்த நம்ம கிம் கிட்ட கேக்குது. ஆமா கிம், நீங்க இந்த டே ஸ்டோனை அப்சர்வ் பண்ண ஆசைப்படுறீங்களா? இல்ல, அதுக்கு பதிலா நம்ம இதை அப்சர்வ் பண்ணணும். சரி, நீங்க சொல்லும் போது நான் அப்சர்வ் பண்ணல. கிம் அங்க திரும்பத்தோட அந்த இடமே ஒரு மாதிரியாவது அங்க கருப்பான ஒரு விஷயம் அது அவங்கள அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா புதுசா நிறைய இடத்துல திரும்ப டஞ்சன்ஸ் எல்லாமே உருவாக போகுதான். இது வரைக்கும் நம்ம கிம் இருந்திருப்பான், அதனால தான் டஞ்சன் அவளைக்கும் உருவாயிருக்காது. உருவானாலும் நம்ம கிம் எல்லாத்தையுமே உடைச்சிருப்பான். இப்போ புதுசா டஞ்சன் பிரேக் எல்லாம் ஆரம்பிக்குதுல. இந்த டைம்ல கிம் வேற அங்க இல்ல. ஒருவங்க கேக்குறாரு, ஆமா கிம் எங்க? அவன் இல்லையா என்ன? நீங்க அப்படியே வந்துட்டீங்க. கிம் கியூஸ் சொன்னாங்கன்னு சொல்லி மிஷினுக்கு போயிருக்கான். நான் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு கிம் இல்லைன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ற விதமா ஒரு பர்சன் இருக்காங்க. அவன் இருக்கும் போது நம்ம அவளைக்கும் கவலைப்பட வேணாம். என்னது, இந்த பொடி பையனிய நம்ம நம்பணும்னு சொல்ற? ஆமா, இவனை நீங்க சாதாரணமா எடை போடக்கூடாது. இவனும் ஒரு பயங்கரமான ஆள் தான். இந்த சைடு யூவை காட்டுறாங்க. யூ அந்த வித்தியாசமான புகை மூட்டத்தினால வேற எங்கேயோ வந்துட்டா. அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே புரியல. ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த மவுத் சேம்பர் பத்தி அவங்க பேசியிருப்பாங்களே, அதுக்குள்ளதான் எங்கேயோ இங்க இருக்காங்கன்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறையவே மவுத் சேம்பர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருக்கேன். ஆனா இது எனக்கு ரொம்ப வியர்டா தோணுது. ஏன்னா நான் இதுக்குள்ள இருக்கேன். ஆமா கிம்மு, நம்ம யூபின்னு எல்லாருமே எங்க போனாங்க? எல்லாருமே எங்க இருக்கீங்க அப்படின்னு அவ கத்துறா. இந்த சைடு கிம்ம வேற ஒரு இடத்துல இருக்கான். அது என்ன டஞ்சன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இடமே ஒரு இருட்டா இருக்கா. இதனால சிஸ்டம் அவங்க நைட் விஷனை ஆக்டிவேட் பண்ணுது. அம்மா சிஸ்டம், இது என்ன டஞ்சனு? நம்ம எங்க இருக்கோம்? மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இது என்ன டஞ்சன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு நேம்லெஸ் ஆன டஞ்சனு. சரி, நேம்லெஸ்ஸா? அப்பனா நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நம்ம முக்கியமா இங்க வந்ததுக்கு காரணம் உங்க கையில இருக்க அந்த டே ஸ்டோன், அதுதான். ஆனா ஒரு சைடு எனக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அந்த இடத்துல நம்ம கிம்மியும் நம்ம யூபினியும் தேர்ந்து இருக்கா. ஆனா எங்க தேடியும் அவங்கள ஆள காணோம். நான் வேற அங்க எல்லா மாணவியும் பயன்படுத்திட்டேன். இங்க மாஸ்டரே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு. ஆனா நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என் முன்னாடி மாஸ்டர் வந்தா என்ன ஆகும்? இப்போதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பொண்ணு பாவம் இப்படி சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே அவன் முன்னாடி வித்தியாசமா ரொம்ப கொடூரமா இருக்கிற 2-3 மாஸ்டர் அட இது என்ன ஓனாயா இல்ல மூளையால செஞ்ச ஓனாயா? இது ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதே மாதிரி தான் நம்ம யூபின் கிட்டயும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே சுத்து போகுது. அட இதுங்க வேறையா? ஒரு சைடு பார்த்தா நான் தொலைஞ்சு போயிட்டேன். இப்போ இதுங்க எல்லாத்தையுமே நான் சமாளிக்கணுமா? நான் இதை வச்சு என்னால சொல்ல முடியுது ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா போக போகுதுன்னு. அவன் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். இந்த சைடு நம்ம கிம்மு முன்னாடியும் அந்த வித்தியாசமான பிராணி அது நிக்குது. அட இதுங்க கூட வேற நான் சண்டை பண்ணுமா? இதுங்க என்ன நாயா? இதுங்க ஒரு வகையில பார்த்தா ரொம்ப கியூட்டா தான் எனக்கு தெரியுது. இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இவங்க என்ன வசமா அந்த சேம்பருக்குள்ள மாட்டிக்கினாங்களா? இது ஏதோ ஒரு சேம்பரு. இங்க 3 பேரும் தனித்தனியா வேற வேற இடத்துல மாட்டிக்கிறாங்க. முக்கியமா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவகிட்ட மானா வேற இல்ல. நம்ம யூபின்னு அவன் ப்ரொஃபஷனல் தப்பிச்சிருவான், நம்ம கிம்மோ தப்பிச்சிருவான். ஆனா அந்த பொண்ணு பாவம் என்ன ஆக போறாளோ அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்காக நம்ம கிம் இங்க டெலிபோர்ட் ஆகணும். அந்த ஆர்பு அதை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணணும்னு சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் என்ன விஷயம்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.